அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக நீச்சம் பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் மறைவது, அங்கு நீச்சம் பெறுவது என்பது பல வகையான ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் நல்ல தீர்வை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் அமர்ந்து விரயத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு அவரது உச்ச வீடும் ஆட்சி வீடையும் பார்க்கிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் தான். அப்படிப்பட்ட புதன் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் அமர்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நீச்சம் பெறுகிறார் புதன். புதனை பொறுத்தவரைக்கும் குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே வேளையில் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவது என்பதும் சாதகமான ஒரு அமைப்பு உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் அளவற்ற ஞானத்தையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்றால் புதன் சாதுரியமாக இருக்கும் போதுதான் அவை வெற்றிகரமாக அமையும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானத்துடன் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவர்தான் புதன். அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆட்சி வீட்டில் புதன் நீச்சம் பெற்றாலும் தடுமாற்றம் அடையாமல் சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் 12 ராசியில் இறுதி இடமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில விஷயங்கள் நாம் போதும் என்று போதுமான மனநிலையில் இருந்து விடுவோம். அதுதான் பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனையாக மாறும் என்பதை தற்போது தெரிந்து கொள்ள ஒரு முடியாத சூழல் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு எலி ஒன்று இருக்கிறது. அந்த எலி ஒரு அரிசி பானைக்குள் நுழைகிறது. அந்த அரிசி பானை முழுவதும் நிறைய அரிசி இருக்கிறது. அந்த எலி நினைத்திருந்தால் மேலேயே அரிசியை தின்னுவிட்டு அந்த பானையில் இருந்து வெளியே சென்றிருக்க முடியும். ஆனால் அரிசி பானையில் தானியங்கள், அரிசி நிறைய இருந்ததால் அந்த எலிக்கு உணவு தேடி வேறு இடம் செல்ல வேண்டாம் என்று நினைத்து அங்கேயே அந்த எலி இருக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு தூங்கி ஓய்வெடுத்து மீண்டும் அதில் இருக்கக்கூடிய உணவை, தானியங்களை காலி செய்கிறது. இப்படியே இந்த அரிசி பானைக்குள் நுழைந்த எலியானது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது என்று நினைத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அந்த இடத்தில் இருந்து விடுகிறது. நாளடைவில் அரிசி பானையில் அரிசி பாதிக்கு மேல் காலி ஆகிறது. பிறகு முழுமையாக தீர்ந்து விடுகிறது. முழுமையாக தீர்ந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து உணவு கிடைக்காமல் வேறு எங்கு சென்று உணவை தேடுவது என்று முயற்சி செய்யும் போது அந்த பானையிலிருந்தே அந்த எலியால் வெளியே போக முடியாமல் பல வகையான பிரச்சனைகளை அதற்கு
அதற்கு பிறகு சந்தித்து அந்த பானையிலே அந்த எலியின் ஆயுசு என்பது முடிந்து விடுகிறது. இதுபோன்றுதான் நம்மளும் பல நேரங்களில் சில விஷயங்களை போதும் என்ற மனநிலையுடன் இதுதான் சரி என்று நினைத்து சில விஷயங்களை தவிர்த்து அதிலே அப்படியே இருந்து விடுகிறோம். ஆனால் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சில நுட்பங்களை இந்த தருணத்தில் கற்றுக்கொள்வதோடு அதை செயல்படுத்தி மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட அவரது சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். உங்களை விட்டு கஷ்டம் நீங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறார். பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். புதன் நீச்சம் பெற்றாலும் கூட குருவின் வீடு என்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவெடுப்பதால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் கஷ்டம் நீங்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக நீச்சம் பெற்றிருக்கும் இந்த வேளை என்பது உச்சம் பெற்றதற்கான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் 6ல் மறைந்திருப்பதால் உருவாக்குகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான புதன் பொதுவாக நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இங்கு இந்த வேளையில் சூரியன், சனி, சுக்கிரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் நெருக்கடிகளும் தடைகளும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த தருணமானது அமைய போகிறது. இதுவரை பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அதிகமாக அனுபவித்து வந்த துலாம் ராசியினருக்கு அவை விலகும். குறிப்பாக இந்த வேளையில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். கஷ்டம் நீங்கி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் துலாம் ராசியினருக்கு புதிய வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சகல வகையான நன்மைகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான நெருக்கடிகள், சிரமங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவசரப்படாமல் நிதானத்துடனும் நடந்து கொள்வது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசத்திற்கு முழுமையாக இடம் கொடாமல் பல பணிகளை செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டம் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்கும். மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வழி உறுதியாகவே உங்களை தேடி வரும்.